ரவுஃப் ஹக்கீம் முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவராக பதவி ஏற்றிலிருந்து இப்போது வரைக்கும் இந்த கட்சி மீது முஸ்லிம்களுக்கு இருந்த நம்பிக்கை என்பது குறைந்திருக்கிறது. முஸ்லிம்கள் குறித்தான தேசிய மக்கள் சக்தியினுடைய சில செயற்பாடுகள் என்பது அவர்களும் மீதான ஒரு நம்பிக்கையை இல்லாமல் செய்திருக்கிறது. முஸ்லிம் காங்கிரஸ் மீதான விரக்தியும் தேசிய மக்கள் சக்தி மீதான இந்த நம்பிக்கை இல்லாத இந்த தனமும் சேர்ந்து இந்த முறை உள்ளாட்சி சபையிலே அது பிரதிபலித்திருக்கிறது. அட்டாளச்சேனையிலே உதுமாலபே இல்லை என்றால், மட்டக்களப்பிலே ஹிஸ்புல்லா இல்லை என்றால் அவர்கள் இன்னும் பல சரிவையை சந்தித்திருப்பார்கள். முஸ்லிம் என்று சொல்கின்ற இந்த அடையாள கட்சிகளும் அந்த கட்சிகளுடைய தலைவர்கள் மீதான நம்பிக்கையும் இப்போது முஸ்லிம் மக்களிடத்திலே இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று இவர்களுடைய அரசியலும் முடிந்திருக்கிறது. இப்போதிருக்கின்ற இந்த முஸ்லிம் அடையாள கட்சிகளினுடைய தலைவர்கள் அவர்களுடைய அரசியல் என்பது முடிவடையுமாக இருந்தால் அதற்கு பின்னர் அடுத்த தலைமைத்துவத்தை இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு யார் கொடுப்பார்கள் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. அந்த தலைமைத்துவத்தை இந்த முஸ்லிம் சமூகம் இன்னும் உருவாக்கவில்லை என்கின்ற ஒரு விமர்சனமும் பேசப்பட்டு வருகிறது. எம்எச்எம் அஷ்ரப் முஸ்லிம் காங்கிரஸை உருவாக்கினார். அந்த உருவாக்கியதன் பின்னர் இந்த கட்சி என்பது முஸ்லிம்களுக்காக குரல் கொடுக்கின்ற, முஸ்லிம்களின் உரிமைகளை பாதுகாக்கின்ற ஒரு கட்சியாகவும் அதனுடைய தலைவராகவும் எம்எச்எம் அஷ்ரப் இருந்திருந்தார். எம்எச்எம் அஷ்ரப் முஸ்லிம் காங்கிரஸுக்கு தலைவராக இருக்கின்ற வேளை அந்த கட்சி மீது முஸ்லிம்களுக்கு அதிக நம்பிக்கை இருந்தது. அவ்வாறு தான் அவரும் செயற்பட்டார். ஆனால் அவருடைய மரணத்துக்கு பின்னர் அந்த கட்சி தலைமை பொறுப்பை ரவுஃப் ஹக்கீம் ஏற்கிறார். ரவுஃப் ஹக்கீம் முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவராக பதவி ஏற்றிலிருந்து இப்போது வரைக்கும் இந்த கட்சி மீது முஸ்லிம்களுக்கு இருந்த நம்பிக்கை என்பது குறைந்திருக்கிறது. இந்த முஸ்லிம்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. என்னவென்றால், இவர் தலைவராக இருக்கின்ற காலப்பகுதியிலேயே முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகின்ற போது இவர் அமைதியாக இருந்திருக்கிறார். அவருடைய சுயநல அரசியலுக்காக அதே போன்று எந்த ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சியாளர்களோடு சேர்ந்து ஒரு டீலை பேசி அதிலே கொஞ்சம் அதிகாரத்தை இவர்கள் எடுத்துக்கொண்டு பதவிக்காக யாரிடமும் இவர்கள் சேர்ந்தார்கள். இவர்களுக்கு ஒரு நேர்மையான அரசியல் என்பது இல்லை என்கின்ற குற்றச்சாட்டு என்பதும் இருந்திருந்தது. எனவே இதனால் விரக்தி அடைந்த, ஏமாற்றம் அடைந்த, நம்பிக்கை இழந்த முஸ்லிம்கள் இன்னும் ஒரு மாற்று சக்தியை நோக்கி அணி திரண்டார்கள். அந்த மாற்று சக்தி தேசிய மக்கள் சக்தியாக இருக்கும் என்று இவர்கள் நம்பினார்கள். தேசிய மக்கள் சக்தி கூட தாங்கள் ஒரு இனவாதமற்ற கட்சி, நாங்கள் சமத்துவத்தை பேணுவோம், சமூக நீதியை பேணுவோம் என்கின்ற பல கோஷங்களோடு வந்தார்கள். அவர்களை நம்பி இந்த முறை தமிழ் முஸ்லிம்கள் அனைவரும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் இவர்கள் அதிகாரத்துக்கு வந்ததன் பின்னர் முஸ்லிம்கள் குறித்தான தேசிய மக்கள் சக்தியினுடைய சில செயற்பாடுகள் என்பது அவர்களும் மீதான ஒரு நம்பிக்கையை இல்லாமல் செய்திருக்கிறது. ஏற்கனவே முஸ்லிம் காங்கிரஸ் மீதான நம்பிக்கையை முஸ்லிம்கள் இழந்தார்களோ அதே போன்று தேசிய மக்கள் சக்தி மீதான அவர்களுடைய செயற்பாடுகள் குறித்தும் நம்பிக்கை இழந்திருந்தார்கள். குறிப்பாக முஸ்லிம் ஒருவருக்கு கேபினட் கொடுக்கவில்லை, அதே நேரம் பிடிஏ சட்டம் தொடர்பாக ருஸ்தி என்கின்றவர் கைது செய்யப்பட்ட விவகாரம் என்று இந்த முஸ்லிம்கள் தொடர்பான சில விவகாரங்களில் இவர்களுடைய போக்கில் அதிருப்தி அடைந்த முஸ்லிம்கள் இந்த முறை இந்த இரண்டு பிரதிபலிப்புகளும் முஸ்லிம் காங்கிரஸ் மீதான விரக்தியும் தேசிய மக்கள் சக்தி மீதான இந்த நம்பிக்கை இல்லாத இந்த தனமும் சேர்ந்து இந்த முறை உள்ளாட்சி சபையிலே அது பிரதிபலித்திருக்கிறது. இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது முஸ்லிம் காங்கிரஸ் இந்த முறை திகாமடுல மாவட்டத்திலே மிகப்பெரும் ஒரு சரிவையைத்தான் சந்தித்திருக்கிறார்கள். அட்டாளச்சேனையிலே உதுமாலபே இல்லை என்றால், மட்டக்களப்பிலே ஹிஸ்புல்லா இல்லை என்றால் அவர்கள் இன்னும் பல சரிவையை சந்தித்திருப்பார்கள். இதற்கு காரணம் இதுதான். இவர்களுடைய சுயநல அரசியலுக்காக முஸ்லிம்களுடைய வாக்குகளை எடுத்து அதன் பின்னர் ஆட்சி செய்கின்ற கட்சிகளோடு டீல் பேசி அவர்களுக்கான பதவிகளை, அவர்களுக்கான சுயநல அரசியல்களை இவர்கள் செய்தார்களே ஒழிய முஸ்லிம்களின் பாதுகாப்புக்காக இவர்கள் எதுவுமே செய்யவில்லை என்கின்ற அந்த விரக்தியின் ஏமாற்றத்தின் காரணமாகத்தான் இந்த முறை இந்த சரிவை முஸ்லிம் காங்கிரஸ் சந்தித்திருக்கிறது. ஆகவே தேசிய மக்கள் சக்தி காட்டிய அந்த போலி தேசியவாதத்தையும்
முஸ்லிம் காங்கிரஸ் காட்டிய அந்த போலி முஸ்லிம் தேசியவாதத்தையும் முஸ்லிம்கள் என்பவர்கள் இப்போது புறக்கணித்திருக்கிறார்கள் என்ற அந்த செய்தியை இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் என்பது காட்டி நிற்கின்றது. இன்னும் ஒரு பக்கம் இப்போது இருக்கின்ற முஸ்லிம் அடையாள கட்சிகள், முஸ்லிம் என்கின்ற சொல்கின்ற இந்த அடையாள கட்சிகளும் அந்த கட்சிகளுடைய தலைவர்கள் மீதான நம்பிக்கையும் இப்போது முஸ்லிம் மக்களிடத்திலே இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று இவர்களுடைய அரசியலும் முடிந்திருக்கிறது. இவர்கள் அடுத்த முறை இவர்கள் அரசியல் நீடிக்க வேண்டும் என்றால் ஒன்று இவர்களுடைய பழைய அரசியலை விட்டு விலகி அவர்களை சுய விசாரணை செய்து கொண்டு மீண்டும் ஒரு புதிய அரசியலை செய்வது நல்லது. அப்படி இல்லை என்றால் இவர்களுடைய அரசியல் இப்போதே முடிந்துவிடும் என்றும் பலரும் விமர்சித்து வருகின்றனர். இப்போதிருக்கின்ற இந்த முஸ்லிம் அடையாள கட்சிகளினுடைய தலைவர்கள் அவர்களுடைய அரசியல் என்பது முடிவடையுமாக இருந்தால் அதற்கு பின்னர் அடுத்த தலைமைத்துவத்தை இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு யார் கொடுப்பார்கள் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. அந்த தலைமைத்துவத்தை இந்த முஸ்லிம் சமூகம் இன்னும் உருவாக்கவில்லை என்கின்ற ஒரு விமர்சனமும் பேசப்பட்டு வருகிறது. முஸ்லிம் அடையாள கட்சிகள் மீதும் இப்போதிருக்கின்ற முஸ்லிம் அரசியல் தலைவர்கள் மீதும் முஸ்லிம் மக்களுக்கு இருக்கின்ற அந்த நம்பிக்கை என்பது இழக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய பழைய அரசியல் என்பது இனியும் தொடர முடியாது என்கின்ற ஒரு நிலைமைதான் இந்த உள்ளாட்சி சபை தேர்தலுடைய முடிவுகள் என்பது எல்லோருக்கும் சுட்டி காட்டியிருக்கிறது. எனவே இவர்களை இல்லாமல் செய்தால் அடுத்த தலைவர்கள் யார்? அந்த தலைவர்களை அந்த தலைமைத்துவத்தை இந்த முஸ்லிம் சமூகம் கொடுத்திருக்கிறதா, அதனை வளர்த்து விட்டிருக்கிறதா என்றால் அது இல்லை என்றே சொல்லலாம். அவ்வாறான ஒரு பெரும் இடைவெளி என்பது முஸ்லிம் சமூகத்துக்குள் இருந்து வருகிறது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே இலங்கை போன்ற நாடுகளில் சிறுபான்மையாக இருக்கின்ற முஸ்லிம் சமூகம் முஸ்லிம்களுடைய நலனையும் தேசத்தினுடைய நலனையும் சரிசமனாக கொண்டு போகக்கூடிய ஒரு மாற்று சக்தியை இந்த மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் சொல்லி இருக்கிறது. எனவே அந்த மாற்று சக்தி இந்த இரண்டையும் பேலன்ஸாக கொண்டு போகக்கூடிய அந்த மாற்று சக்தி யார் என்பதுதான் அடுத்த ஒரு பிரச்சனையாக இங்கே இருக்கிறது. அந்த தலைவர்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பு என்பது முஸ்லிம் சமூகத்துக்கும் இருக்கிறது. எனவே இவ்வளவு காலமும் இருந்து வந்த அந்த போலி தேசியவாதத்தையும் போலி முஸ்லிம் தேசியவாதத்தையும் முஸ்லிம்கள் ஓரம் கட்டிவிட்டார்கள். அந்த முஸ்லிம் அரசியல் தலைவர்களையும் ஓரம் கட்டிவிட்டார்கள் என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கிறது.